வணக்கம் மக்களே! இன்னைக்கு ஒரு முக்கியமான நிறுவனத்தோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்ப்போம். அதுபோக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில பங்குகள் பற்றியான அப்டேட்டும் நம்ம இதில டிஸ்கஸ் பண்ண போறோம். மார்க்கெட்ட பற்றி நம்ம ஆஃப்டர்நூன் வீடியோலயே பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆக போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நைட்டு மேபி ஏதாச்சும் ஒரு அப்டேட்ட குடுக்கலாம். ஒண்ணு சாதகமான அப்டேட்டா இருக்கலாம், இல்ல பாதகமான அப்டேட்டா இருக்கலாம். அத பேஸ் பண்ணி மேபி மார்க்கெட் வந்து போகுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நாளைக்கு ஒரு ட்ரேடிங் செஷன் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து அப்டேட்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது ரிலையன்ஸோட அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள மல்டிஃபோல்டு ரெவென்யூ குரோத்த வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து இருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு 22,000 கோடி கிட்ட அவங்களுடைய எஃப்எம்சிஜி பிசினஸ் மூலியமா ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு எஃப்எம்சிஜி வளர்ச்சிய ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து காட்டிட்டு இருக்காங்க. பட் ஏதோ ஒரு கட்டத்தில போய் இது நிக்க தான் போகுது. பட் இவங்க பல பிராண்ட்ஸ வந்து அக்யூர் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ இதனால கண்டிப்பா ஒரு குரோத் ஏற்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ கூடவே இந்த கேம்பகோலா ஸோ என்னதான் ஒரு கலவையான விமர்சனத்த பெற்றிருந்தாலும் கூட, கேம்பகோலாவோட வளர்ச்சி ரொம்ப நல்லாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு குரோத்த குடுத்துட்டு இருக்காங்க. 4த் பிளேஸுக்கு பார்க்கும்போது கேம்பகோலா வந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தி தான். பல கீ ரீஜன்ல அதாவது கீ மார்க்கெட் நார்த்து மற்ற இடத்துலலாம் பார்க்கும்போது கேம்பா டபுள் டிஜிட் குரோத்ல வளர்ச்சிய பதிவு பண்ணிட்டு இருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து என்ன மாரியான வளர்ச்சி வருது அப்படின்ட்டு. ஸோ இது ரிலையன்ஸ் நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. ரிலையன்ஸ பொறுத்தவரைக்கும் இன்னும் நெறைய நல்ல செய்திகள் எல்லாம் இருக்கு. அதில முக்கியமான ஒரு அப்டேட்ட வந்து நான் ஆர்டிக்கிளா போஸ்ட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ மிஸ்ட்ரல் ஏஐ கூட சேர்ந்து ஸோ அந்த மிஸ்ட்ரல் ஃபோர்ஜ் மூலியமா என்டர்பிரைசஸ் ஏஐ கஸ்டம் மாடல்ஸ வந்து டெவலப் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது டிசிஎஸ பொறுத்தவரைக்கும் அடுத்த ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ணணும். இப்படித்தான் பல கம்பெனிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அத இவங்களும் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த வகையில இந்த பார்ட்னர்ஷிப் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்க போகுது. அது போக ஒரு டெடிகேட்டட் ஒரு ஒரு சென்டரையும் வந்து இவங்க அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்க்கு கீழ ஸோ ஒரு டெடிகேட்டட் சென்டர் அமைக்க போறாங்க. ஸோ இதன் மூலியமா ஏஐ ரிலேட்டடான விஷயங்கள டிசிஎஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ மற்ற என்டர்பிரைசஸ்க்கு இவங்க பல நிறுவனங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த நிறுவனங்களுக்கு ஸோ ஏஐ மாடல அந்த சாஃப்ட்வேர்க்குள்ள பில்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். இது டிசிஎஸ் பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. அடுத்தது ஸோ எஸ்பிஐ கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எஃப்ஐ 26ல 10,000 கோடி பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்த அந்த கடன்ல இருந்து ரெக்கவர் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரைட் ஆஃப் பண்ணப்பட்ட லோன் தான். ஸோ இதெல்லாம் இந்த ஆர்க்குக்கு வந்து வித்து இந்த ஏஆர்சி அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்கு வந்து வித்து ஸோ இந்த 10,000 கோடிய பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ திருப்பி எடுத்திருக்காங்க. பட் எத்தன கோடிகள வந்து அவங்க வித்திருக்காங்க. எத்தன கோடி மதிப்பிலான அசட்ட வித்திருக்காங்கன்னு தெரியல. பட் வர வரைக்கும் லாபம் தான். ஸோ கட்டாமயே அவன் விட்டுட்டான்னா, ஸோ அது கண்டிப்பா ஆபத்து தான். இதுவரை எஸ்பிஐக்கு மட்டும் நடக்கிறதில்ல. ஸோ சின்ன பேங்க்ல தொடங்கி ஸ்மால் பேங்க்கு அண்ட் என்பிஎஃப்சி ஸோ பெரிய பெரிய பேங்க்ஸ் அப்படின்ட்டு எல்லா பக்கமும் பிரைவேட் அப்படின்ட்டு எல்லா பக்கமுமே இது நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ பேட் லோன்ஸ் டெஃபினட்டா வந்து வரும். ஸோ இதில கார்ப்பரேட் வைக்கிறான் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. பல ரீட்டெய்லர்ஸும் பார்த்தீங்கன்னா, இது தான் வந்து பண்றாங்க. ஸோ கட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும்போது கம்பிய நீட்டிருவாங்க. யாரா இருந்தாலும் சரி. ஸோ அது எல்லா நிறுவனங்களுக்கும் நடக்கும். ஆக மொத்தத்தில ஒரு 10,000 கோடி ரெக்கவர் பண்ணியிருக்கிறது எஸ்பிஐய பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ஒரு காலத்தில இந்த பிஎஸ்யூ பேங்க்ஸோட அசெட் குவாலிட்டி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதோட அசெட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது நல்ல செய்தி தான் நம்ம நாட்டு நிறுவனங்கள பொறுத்தவரைக்கும். அடுத்தது ஸோ நம்ம ஒரு கம்பெனி சொன்னோம். அவங்களுடைய ரிசல்ட் வந்திருக்குன்ட்டு. ஸோ அது அசோக் லேலண்ட் தான். ஸோ அசோக் லேலண்டோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்ட்டர் சூப்பரா வந்து இருக்கு. ஹையஸ்ட் எவர் குவார்ட்டர்லி ப்ராஃபிட்ட இந்த காலாண்டு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர்க்கு 13% உயர்ந்திருக்கு. ஆனா, போன காலாண்டோட கம்பேர் பண்ணும்போதெல்லாம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் அசோக் லேலண்ட் டெலிவர் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் இந்த குவார்ட்டர்ல ஸோ உங்களுடைய டாக்ஸ் பார்க்கும்போது அதிகமா தான் வந்து பிடித்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் தாண்டியும் இவங்களுடைய இந்த காலாண்டு லாபம் ஒரு 13% இயர் ஆன் இயர்ல உயர்ந்திருக்கு. ஸோ போன வருடம் 1,246 கோடி, இந்த வருடம் 1,405 கோடி. ஸோ இதில டாக்ஸ் எக்ஸ்பென்ஸும் வந்து இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 400 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா, இவங்க இயர் ஆன் இயர்ல அதிகப்படியான ஒரு லாபத்த பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். போன காலாண்டுலலாம் ஒரு
800 கோடி கிட்ட தான் வந்து ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ ஓவரால் அசோக் லேலாண்டோட இந்த காலாண்டு சிறப்பாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த அசோக் லேலாண்ட் இப்போ சரிவடைஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம அசோக் லேலாண்டை பிடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நோ அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ ஒரு சூப்பர் சைக்கிள் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் நிறுவனங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேபி இது ஏறலாம், பட் ஏறினாலும் கூட கண்ட இடத்துல வாங்குறது டெஃபினட்டாக நான் அந்த ஒரு முறைக்கு உடன்படவே மாட்டேன். ஸோ பெட்டர் லெவல் வருதா, தொடர்ந்து இதை பற்றி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றியெல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருந்திருக்கோம். ஸோ போன டைம் பார்க்கும்போது இதே ரேட்டில் தான் இருந்தது. இப்போது ஸ்ப்ளிட் ஆகி, அதாவது போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்க்கும்போது இப்போ இந்த ரேட்டில் வந்து நிற்குது. ஸோ என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது பார்க்கும்போதே நமக்கு தெளிவாக வந்து தெரியும். ஸோ மோஸ்ட்டாக யாரும் ஃபோக்கஸ் பண்ணாதப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் தான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இந்த அசோக் லேலாண்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ மேலே போச்சுன்னா சந்தோஷம்தான். இன்னும் ப்ராஃபிட் புக் பண்ணாமல் தான் இருக்குது. நிம்மதியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ மேபி கீழே வந்ததுன்னா புது ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அன்றைக்கி நம்ம அதை பிடிக்கணும். அந்த டைமில் என்கிட்ட காசு இல்லைங்கிறது, ஸோ இதில் கடன் இவ்வளோ இருக்குங்கிறது, ஸோ இதில் கடன் இவ்வளோ இருக்குது, இது எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிற கேள்வி இருந்தது. பட் இதில் கடன் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஸ்க்ரீனரில் காட்டுதே கடன் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது. ஸோ டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீனர் மட்டும் நம்மளாம் பார்த்துட்டு இருந்தால் டெஃபினட்டாக வேலைக்கு ஆகாது. ஸோ கம்பெனிஸ்குள்ளே போய் பார்க்கும்போது நமக்கு புரிதல் வந்து ஏற்படும். ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொரு பக்கம் டாடா மோட்டார்ஸ் பெட்டராக இருக்கே, ஸோ ரொம்ப லோ பிஇயில் கிடைக்குதே, இப்போ பி ரேஷியோ தலைகீழாக மாறிடுச்சு. ஸோ சரியான நேரத்தில் சரியான பங்கை தேர்ந்தெடுப்பது மிகவும் கடினம். எனக்கும் கடினம் தான். எனக்கும் அதிலெல்லாம் பல மிஸ்டேக்ஸ் வந்து ஏற்படும். பட் அந்த மிஸ்டேக்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கக்கூடாது. ஸோ அந்த மிஸ்டேக் பார்த்திங்கன்னா வேறு யாரோ ஒருத்தர் சொல்லி அதை நம்ம பண்ணிடக்கூடாது. ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அந்த பீக்லேயும் அதை வாங்குறதுக்கான ரீசன், ஸோ ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் அந்த டைமில் இருந்தது. ஸோ அதுதான் பெரிய ஒரு காரணம். ஸோ அந்த பங்கில் போய் பலரும் மாட்டிக்கிட்டதுக்கு. பட் அதெல்லாம் நம்ம தள்ளி வச்சுட்டு பார்க்கும்போது ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுங்கிறது என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது மாருதி சுசுக்கி. ஸோ மாருதி சுசுக்கி பார்த்திங்கன்னா என்ன ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்கன்னா, FY26 மட்டுமே 2,84,00,000 வண்டிகளை வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு புதிய ஒரு ரெக்கார்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க மாருதி சுசுக்கி. ஸோ சர்வீஸும் ரொம்ப முக்கியம்தான். ஸோ இதன் மூலியமாகவும் பார்க்கும்போது இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து நிறுவனங்கள் விற்பாங்க. ஸோ ஏன்னா இந்த கம்பெனிஸ்க்கு, சர்வீஸ் கம்பெனிஸ்க்கு விற்கக்கூடிய பொருட்கள் மேக்ஸிமம் வந்து ஒரிஜினலாக தான் இருக்கும். ஸோ அவங்க ஏதாச்சும் வேலைத்தனம் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் மேக்ஸிமம் பார்க்கும்போது ஒரிஜினல் ப்ராடக்ட்டை வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் மாருதி சுசுக்கிக்கு நல்ல செய்தி தான். ஸோ மாருதி சுசுக்கி இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் கரெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஃபர்தராக கரெக்ட் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. மேபி ஆச்சுன்னா நம்ம அப்போ வந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ரொம்ப வந்து பீக்கில் தான் இந்த பங்கும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம். மாருதி, ஹியூண்டாய், M&M அண்ட் டாடா மோட்டார்ஸ் போன்ற பங்குகளை பொறுத்த வரைக்கும் பெட்டர் வேல்யூ வந்ததுன்னா, இன்கேஸ் வந்து 4 பங்குலையும் ஆப்பர்ச்சுனிட்டி வருஷ கட்டி ஒட்டுக்கா வந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேள்வி இருக்கும். வேறு வழியே இல்லை. அதுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி உட்காந்துட்ருக்கோம். இன்கேஸ் அது நடந்ததுன்னா 4 பங்கையும் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். என்னங்க ஒரே செக்டரில் 4 பங்கை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களே அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். ஸோ பெட்டர் சான்ஸ் கிடச்சதுன்னா அதில் தவறில்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 4 பங்கையும் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன் பலரும் பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ எடுத்தால் வங்கி பங்குகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருப்பாங்க. அதுவும் குறிப்பாக சின்ன சின்ன பேங்க்ஸ் பார்க்கும்போது நிறையாவே வந்திருக்கும். என் போர்ட்ஃபோலியோலையும் இருந்தது. ஸோ இன்னமும் இருக்குது. ஸோ யூனியன் பேங்க் இருக்குது, பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, கனரா பேங்க் இருக்குது, அண்டு HDFC பேங்க் இருக்குது, கோட்டாக் பேங்க் இருக்குது. ஸோ இது போக ஃபெட்ரல் பேங்க்கை கழட்டி விட்டேன், இண்டஸ்இண்ட் பேங்க்கை வந்து கழட்டி விட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரே இடத்துல ஒரே செக்டாரில் சில பங்குகளை ஆட் பண்ணுறதுல பெரிய தவறு இல்லை. அது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஜூபிட்டர் வேகனோட ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா, ஸோ ஜூபிட்டர் வேகன் பார்த்திங்கன்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கூட ஒரு டீல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டீல் பார்க்கும்போது 10 வருட டீல். ஸோ இந்த 10 வருஷத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 30,000 இந்த வீல்ஸ் இதை வந்து சப்ளை பண்ண போகிறதான் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜூபிட்டர் வேகனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ். 25,000 30,000 இந்த வீல்ஸ், ஆக்சில்ஸ் இதெல்லாம் சப்ளை பண்ணுறது மூலிமா ஒரு நல்ல ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலிமா மேபி மேற்கொண்டு கூட இவங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் இந்த கம்பெனி பார்க்கும்போது ஒரு
ஓவர் வேல்யூட் ஸ்டாக் பங்கு என்னதான் கரெக்ஷன் கொடுத்தாலும் கூட இது ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது இந்த பங்கை பொறுத்த வரைக்கும்ட்டு. ஸோ இதெல்லாம் பெட்டர் வேல்யூ வந்தால் தான் நம்ம இந்த பக்கமெல்லாம் போய் ரிஸ்கே எடுக்க முடியுமே தவிர, ஸோ இதெல்லாம் நம்ம கண்ணை மூடிட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இல்லை. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பல இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. ஸோ மக்கள் வாங்க தயங்கக்கூடிய இடம் தான் நமக்கான இடம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுலேயே நம்ம நல்ல வெற்றியை சந்திப்போம். ஆனால் அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஸோ மக்கள் வாங்க தயாராக இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பயம் தான் எல்லாத்துக்குமே வந்து பில்ட் ஆகும். ப்ரெஷர் தான் வந்து பில்ட் ஆகும். ஸோ மக்கள்லாம் யார்? நம்ம தான் மக்கள். ஸோ நமக்கும் அந்த ப்ரெஷர் இருக்கும், பயம் இருக்கும். பட் இதெல்லாம் கடந்து வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஆபத்துக்களை நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம எஸ்டிமேட் பண்ணதுக்கப்புறம் எடுக்கக்கூடியது தான் ஒரு டிசிஷன். ஸோ இந்த எஸ்டிமேஷன் 2 வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டேன். ஆனால் பல வேலைகள் இதுக்கு பின்னாடி நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படியெல்லாம் பண்ணி ஸோ ஒரு தெளிவை நம்ம ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறமா பண்ணக்கூடிய முதலீடு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெற்றியை அடைவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பார்ப்போம் இதெல்லாம் வந்து நடக்குதா அப்படின்ட்டு. ஸோ இது கண்டிப்பாக நடக்கணும். நீங்களும் இதை நடத்தி காட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாய் மக்களே.